கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கா செஞ்சேரி பகுதியில் நிம்சி ராணிங்கிற சிறுமி ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஆடு ஆதிக்க சாதியினுடைய தோட்டத்திலே சென்று மேய்ந்து விட்டது என்று சொல்லி அந்த ஆதிக்க சாதி வெறியர் அந்த சிறுமியை பிடித்து அடித்து நியாயம் கேட்க சென்ற அவருடைய தந்தை சுரேஷையும் பிடித்து தாக்குதல் செய்து இன்றைக்கு அந்த ஆதிக்க சாதியினுடைய பெயர் ரத்தினசாமி. இன்றைக்கு அந்த சிறுமி பல்லடம் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு உள் சிகிச்சையிலே இருக்கிறார். நோயாளியாக பாதிக்கப்பட்டு தலையில் பலத்த அடிபட்டு உள்ளது. இதற்காக காவல்துறையிடம் மனு கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்த போதும் கூட கைது நடவடிக்கை இல்லை. கைது நடவடிக்கை இல்லாத போது சம்பந்தப்பட்ட ரத்தினசாமி என்கிற சொல்லக்கூடியவர் நீ வழக்கை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் உன்மீதே திருட்டு வழக்கு போடுவோம், நீ தேங்காய் திருட வந்த எங்களுடைய காட்டுக்கு, அதனால தான் நான் அடித்தேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடும் தோணியாகவும் நாங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வோம், என்னை கைதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட சுரேஷையும் அவங்க குடும்பத்தாரையும் போய் அச்சுறுத்தல் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால் நாங்கள் எஸ்பி அலுவலகத்தில் மறுபடியும் காவல்துறையை நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் எந்த விதமான மறுபடியும் நடவடிக்கை இல்லை. மறுபடியும் நாங்கள் என்ன நினச்சாலும் செய்வோம், நீ வழக்கை திரும்ப பெற்று ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் மிரட்டல் விடும் துணையாக நாங்கள் நினச்சி எது வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் மிரட்டல் விட்டுட்டு இருக்காரு. அதனால இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சந்தித்து நம்ம ஒரு முறையாக மனு கொடுப்போம்னு சொல்லி இன்னைக்கு மனு கொடுத்துள்ளோம்.